சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருப்பதை உன்னிடம் தெரிவிக்கவே உன் சாயப்பா நான் வந்துள்ளேன். உன் துணை எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று தெரியாமல் இந்த நிமிடம் உன் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன் துணையை பற்றி உன்னிடம் சொல்லலாம் என்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று உன் துணையின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருப்பதை தான் சொல்கிறேன். நீ என் துணையிடம் நான் எப்பொழுது சேர்வேன் சாயப்பா என்று என்னிடம் அனுதினமும் நீ கேட்டாயல்லவா? என் வாழ்க்கையில் கவலைகளும் கண்ணீர்களும் மாறாதா என்று என் முன்னே நின்று வேண்டிக் கொண்டாயல்லவா? உன் கண்ணீரை என்னால் காண முடியவில்லை. நானும் உன் வாழ்க்கைக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை போராடி கொண்டுத்தான் இந்த வேளையிலும் இருக்கிறேன். எப்பேற்பட்டாலும் உன் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காத்து கிடக்கின்றேன். அதை நான் செய்து முடிப்பேன். ஆனால் என் கால தாமதமாகிறது என்று என்னிடம் நீ வேதனை கொள்கிறாய். இந்த வேதனை உனக்கு தேவையில்லாதது. உன் சாயப்பாவை நீ நம்புகிறாய் அல்லவா? பிறகு ஏன் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் செல்கிறது? இப்பொழுது உன் துணை என்ன செய்கிறார் என்பதை பற்றி கேள். ஒவ்வொரு நிமிடமும் நீயும் உன் துணையும் என்ன செய்கிறீர்கள் என்று நான் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை கவனமாகவும் வாழ்க்கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் பாடாய்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உன் துணையை ஒரு நபர் பின்தொடர்ந்துதான் அன்பை அவரிடம் சொல்லலாம் என்று பாடாய்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நபர் யார் என்று கூடிய விரைவில் உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆனால் உன் துணைக்கு இது தெரியுமா தெரியாதா என்று தானே நீ கேட்கிறாய். உன் துணைக்கு இது தெரியவில்லை. அவரின் அன்பை அவர் சொல்லத்தான் போகிறார். அவரின் மனதில் யார் இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இது நாள் வரை நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து இருந்தால் உங்களுக்கு இந்த பிரிவு வந்திருக்காது அல்லவா? இப்பொழுது உன் சாயப்பா நான் சொல்கிறேன் கேள். உன் துணையின் மனதில் முழுக்க நீதான் இருக்கிறாய். இது இன்று வரை உனக்கு தெரியாது. உன்மேல் அளவு கடந்த அன்பும் அவர் கேட்கிறார். எதனால் யார் வந்து அவர் முன் நின்று தன் அன்பை வெளிப்படுத்தினாலும் அவருக்கு உன் அன்பு தான் பெரியதாக தெரியும். விதி செய்த விளையாட்டால் தான் உங்களுக்குள் இப்பொழுது பிரிவு இருக்கிறது. அந்த விதியை நான் உடைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை நான் ஒன்று சேர வைக்கப் போகிறேன். நீ யாரை பார்த்தும் பயந்து விடாதே, எதற்காகவும் கலங்கி விடாதே. உன்னிடம் நான் இருக்கிறேன். உன் எதிர்காலம் அழகானதாய் இருக்கிறது. அதை நினைத்து நீ மகிழ்ச்சி கொண்டு உன் வாழ்க்கையில் நீ உன் கடமையை செய். உன் துணையை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.